கலைஞர் நினைவிடம் நாளைய மறுநாள் முதல் பொதுமக்களுடைய பார்வைக்காக திறந்துவிட இருக்கிறது. குறிப்பாக பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே அந்த நினைவிடமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு கலைஞர் நினைவிடத்தில் கலைஞர் அவர்களின் சாதனைகளை விளக்கக்கூடிய பல்வேறு தொகுப்புகள் அங்கே அமைந்திருக்கக்கூடியது. குறிப்பாக அவர் எழுதிய நூல்களும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் பல்வேறு கிட்டத்தட்ட முதலாக அவர் போராட்டம் இந்திக்கு எதிராக முதலாக போராட்டம் துவங்கியது முதல் கடைசியாக அவர் நடைபெற்ற போராட்டம் வரை பல்வேறு தொகுப்புகளாகவும் காட்சியளித்திருக்கிறது. அதே போல அங்கு இருக்கக்கூடிய கலைஞர்களின் ஆட்சியின் போது மக்கள் நலத்திட்ட பணிகளையும் பொதுமக்கள் விளக்கி தெரிந்து கொள்ளும் விதமாக பல்வேறு புகைப்பட கண்காட்சியும் அங்கு அமைந்திருக்கிறது. அங்கு தனது சிறு வயது முதல் போராட்டம் துவங்கிய நாள் முதல் அவர் இறக்கும் தருவாயில் வரை அவர் நடத்திய ஒவ்வொரு போராட்டங்களும் அதே போல அவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பல மக்கள் நல திட்டங்கள் குறித்தும் அங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த அருங்காட்சியகத்தை நாளை மறுநாள் முதல் பொதுமக்கள் அனைவரும் நேரடியாக கண்டுகளிக்கும் வகையில் புதிய ஆப் செயலி ஒன்று இருக்கிறது. அந்த ஆப் செயலி மூலமாக பொதுமக்கள் புக் செய்துவிட்டு நேரடியாக அங்கு வரலாம். அந்த ஆப்பிலேயே அனைத்து விதமான அம்சங்களும் இருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் ஒரே நேரத்தில் அங்கு கூடுவதை தடுக்கும் வகையிலும் ஒவ்வொருவராக தனித்தனியாக பார்க்கும் வகையிலும் இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆப்பில் முதற்கட்டமாக புக் செய்து அதில் கொடுக்கக்கூடிய தேதியில் நேரடியாக வந்து இந்த அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்பு அம்சங்களை அவர்கள் கண்டுகளிக்கலாம். அதன் அடிப்படையிலே நாளை மறுநாள் முதல் இது பொதுமக்கள் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாளை மறுநாள் முதல் அனைத்து மக்களும் இந்த ஆப் உதவியோடு நேரடியாக அங்கு வரலாம். குறிப்பாக கலைஞர் அவர்களின் சாதனையை விளக்குகிற பல்வேறு விஷயங்கள் அந்த அருங்காட்சியகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சிறு வயது முதல் தான் இறக்கும் தருவாயில் வரை அவர் மக்களுக்காக செய்த பணிகளும் அதே போல போராட்டங்களும் என அனைத்து அம்சங்களும் கூடிய அந்த அருங்காட்சியகத்தை நாளை மறுநாள் முதல் பொதுமக்கள் நேரடியாக வந்து கண்டுகளிக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.